திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே தட்பவெட்ப நிலை அவ்வப்போது மிக தீவிரமாக மாறி வருகிற அதே சூழ்நிலையில் இந்தியாவிலும் இந்த தட்பவெட்ப நிலையினால் உண்டாகிற மிகப்பெரிய மாற்றத்தினாலே ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்களால் அழிவும், இன்னொரு பக்கம் வறட்சியும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்தியாவில் கேரளா மாநிலத்திலே தொடர் கனமழை நிமித்தமாக இயல்பு வாழ்க்கை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அங்குள்ள பத்தினம்பட்டா, ஆலப்புழா, இன்னும் முக்கிய மலப்புரம் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான கனமழையினாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மலப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மட்டுமல்ல, இதுவரையிலும் இந்த கனமழை மற்றும் தொடர் நிலச்சரிவு நிமித்தமாக 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. கேரளா மாநிலத்தை அடிக்கடி இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவுகள் பாதித்து அது நிமித்தமாக உண்டாகிற உயிர் பலிகள் தொடர்ந்து வந்த செய்தியாக இருக்கிறதை நாம் அறிந்து ஏற்கனவே நாம் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கொள்ளை நோயானாலும் சரி, இயற்கை பேரிடர் ஆனாலும் சரி, கேரளா மாநிலம் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆகவே அந்த வகையில் தற்போது இப்பொழுது நாம் இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து பெய்து வருகிற இந்த கனமழையும் நிலச்சரிவும் நிறுத்தப்பட்டு நல்ல ஒரு இயல்பான கால சூழ்நிலை உண்டாக, இது நிமித்தமாக உயிர் பலிகள் தொடராதபடி கர்த்தர் மனம் இறங்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை தாமதித்து சில இடங்களில் தீவிரமாக அதிகன மழையாக பெய்து வருகிறதினாலே தற்போது இயற்கை பேரிடரால் உண்டாகிற அழிவுகளினால் சில மாநிலங்களிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே மும்பை பகுதியிலே அதிகப்படியான கனமழையினாலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதை அறிந்து கொண்டு ஜெபித்தோம். இப்பொழுதும் கேரளா மாநிலத்திலே தொடர்ந்து நீடித்து வருகிற கனமழை மற்றும் நிலச்சரிவினாலே 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதை எண்ணி ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நிலச்சரிவு மற்றும் கனமழையினாலே இதுவரை 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு இனியும் உயிரிழப்புகள் நேரிடாதபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி முடைமுகத்தை தேடும் பொழுது நீங்க மனமிறங்கி தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கேரளா மாநிலத்திற்கு சேமத்தை கொடுக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மழை நிறுத்தப்பட்டு நல்ல ஆசீர்வாதமான மழையே இந்தியா முழுவதிலும் தேவையான பகுதிகளுக்கு பெய்ய, வறண்ட சூழ்நிலை மாற நல்ல ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சூழ்நிலை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.